புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலை எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும். அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். தமிழக மக்கள் விரும்பும் நம்ம தங்கமயில் இப்போ சென்னையிலும் கோலாகல ஆரம்பம். தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. தேனி மாவட்டம் கம்பத்தில் முல்லை பெரியாறு அணைக்காக போராடியவர்களுக்காக நினைவு பரிசு வழங்கும் நிகழ்ச்சி நடந்தது. இதில் கல் இயக்க ஒருங்கிணைப்பாளர் நல்லசாமி கலந்து கொண்டார். முல்லை பெரியாறு அணையை பொறுத்த அளவில் 999 ஆண்டுகள் உடன்படிக்கை அன்றைய திருவிதாங்கூர் சமஸ்தானத்துக்கும் மதராஸ் மாகாணத்துக்கும் ஏற்பட்ட உடன்படிக்கையாகும். இது அணையில் மொத்தம் 152 அடி நீரை தேக்கிக் கொள்ள வேண்டும். இந்த இரண்டிலும் சமரசம் என்ற பேச்சுக்கு இடம் இல்லவே இல்லை. இந்த உரிமை மீறப்பட்டால் என்னாகும்? 1990 சோவியத் சோசலிச குடியரசுக்கு ஏற்பட்ட நிலை இந்தியாவுக்கும் வரும். இதை உணர்ந்து இந்திய அரசும் கேரள அரசும் தமிழ்நாடு அரசும் செயல்பட வேண்டும். காவிரியை பொறுத்த அளவில் நடப்பு ஆண்டில் 3 முறை மேட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்டியும் குறுவை சாகுபடி சாத்தியம் இல்லாமல் போனது. இதற்கு என்ன காரணம்? தீர்ப்பில் இருக்கக்கூடிய தவறுதான் காரணம். 28 ஆண்டு கால சட்ட போராட்டத்தில் சரியான இலக்கை நோக்கி இந்த வழக்கு நடத்தப்படவில்லை. தினந்தோறும் நீர் பங்கீடு என்ற இலக்கை முன்னிறுத்தி வழக்கு நடத்தப்பட்டு அதற்குண்டான தீர்ப்பை பெற்றிருந்தால் தீர்ப்பின் விகிதாச்சாரப்படி கர்நாடகாவுக்கு 284.75 டிஎம்சி, தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் 177.25 டிஎம்சி, கேரளாவுக்கு 21 டிஎம்சி. இந்த விகிதாச்சார அடிப்படையில் தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் உண்டான உரிமை நீர் தினந்தோறும் மேட்டூர் அணைக்கு வந்து சேமிக்கப்படுவதாக இருந்திருந்தால் எதற்கு இரு மாநில உறவு கெடுகின்றது? எதற்கு மோதல் போக்கு வருகின்றது? எதற்காக இறையாண்மை ஒருமைப்பாடு கேள்விக்குறியாகின்றது? ஆக தினந்தோறும் நீர் பங்கீடு ஒன்றுதான் தீர்வு. கர்நாடகம் காவிரி தீர்ப்பை மதித்து ஜூன் மாதம், ஜூலை மாதம், ஆகஸ்ட் மாதம், செப்டம்பர் மாதம் விடக்கூடிய நீரை விட்டிருந்தால் குறுவை சாகுபடி ஆகியிருக்கும். ஆனால் 28 ஆண்டு கால சட்ட போராட்டம், அதுக்கு பின்னாடி 7 ஆண்டுகள், இந்த 35 ஆண்டுகள்ல எப்ப திறந்திருக்காங்க? இனிமேல் தேக்கினால் கர்நாடக நீர்த்தேக்கங்கள் உடையும். அணைகளுடைய பாதுகாப்பு கருத்தை திறந்திருக்காங்க. தமிழ்நாடும் புதுச்சேரியும் காவிரியில் கடைமடை உரிமை பெற்ற மாநிலங்கள்னு நேற்று திறக்கல, இன்னைக்கு திறக்கல, நாளைக்கு திறக்க போறதில்ல. இதுக்கு ஒரே தீர்வு திறந்தோறும் நீர் பங்கீடு. எங்களுடைய உரிமை நீர் எதற்காக நீங்கள் கர்நாடக நீர்த்தேக்கங்கள் தேக்குகின்றீர்கள்? அந்த நீர்த்தேக்கங்கள் ஹேமாவதி, கபினி, ஹாரங்கி, கேஆர்எஸ் போன்ற அணைகள் கட்டுவதற்கு தமிழ்நாடு அரசும் புதுவை அரசும் பணம் கொடுத்ததா? இல்ல தேக்கி வைப்பதற்கு வாடகை கொடுக்கின்றோமா? எந்த முகாந்திரத்தினுடைய அடிப்படையில் அங்கே தேக்கி வைத்து வாதாந்திர அடிப்படையில் தமிழ்நாட்டுக்கு திறக்க சொல்லி அவர்கள் கைகளில் பூட்டையும் சாவியையும் கொடுக்கின்றீர்கள்? இது எந்த விதத்தில் நியாயம்? ஆக இவற்றையெல்லாம் உணர்ந்து தமிழ்நாடு அரசு உடனடியாக காவிரி நடுவர் மன்றத்தில் ஒரு மறுசீராய்வு மனுவை தாக்கல் செய்ய வேண்டும். காவிரி நடுவர் மன்றம் ஏற்றுக்கொண்டால் அதை வரவேற்கலாம், ஏற்றுக்கொள்ள மறுத்தால் உச்ச நீதிமன்றத்தை நாட வேண்டும். பாராளுமன்றத்தில் 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் குரல் கொடுக்க வேண்டும். இதுதான் முக்கியமே ஒழிய இவர்களெல்லாம் இன்று மொழியை வைத்தும் இனத்தை வைத்தும் நிறத்தை வைத்தும் ஒதுக்கீடை வைத்தும் பேசுவதெல்லாம் 2ஆம் தரம். இதுதான் முதல் தரம். ஆனால் முதல் தரத்திலேயே இவர்கள் கோட்டை விட்டு விட்டார்கள் என்ற குற்றச்சாட்டை நாங்கள் வைக்கின்றோம்.